ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கா நன்றி. அந்த அன்பினால் நமது குமாரன இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரின் அப்படினால் நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நம்ம தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் ரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவ சாமல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து வைத்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்றொரு உன்னதத்தில் உட்கார வைத்தீர், அதற்கு நன்றி. எங்களை திக்கற்றலாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்கு தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலோரும் போதுமானவருமாக இருக்கிறவரே நம்ம துதிக்கிறேன், நம்ம சோத்துரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரை நான் தியானிக்கிற வேத வசனத்தை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், பரமபிதாவே, ஆமென். என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில். முந்தன் கொள்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர், கோரமாம் பாவியாம் என்னையும் முந்தன் கொள்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர், கழுவினீரே எந்தன் பாவக்கரைகள், களைந்ததென் வாழ்க்கையின் துரோகங்களை, கழுவினீரே எந்தன் பாவக்கரைகள், களைந்ததென் வாழ்க்கையின் துரோகங்களை, உந்தன் சிநேக வாக்குகள். ஸ்நேகத்தின் சிகரமாம் என் இயேசுராஜன் சிந்தினாரே இரத்தம் சிலுவையிலே, ஸ்நேகத்தின் சிகரமாம் என் இயேசுராஜன் சிந்தினாரே இரத்தம் சிலுவையிலே, தண்ணீரும் இரத்தமாய் வந்ததை கண்டேன், என் கவலைகள் தீர்க்கவே நீர் மரித்தீர், தண்ணீரும் இரத்தமாய் வந்ததை கண்டேன், என் கவலைகள் தீர்க்கவே நீர் மரித்தீர், உந்தன் சிநேக வாக்குகள்.
உந்தன் ஜீவ பாதையில் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஜீவ பாதையில். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 8 verses 1 and 2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்கிறார். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்திற்கு நிச்சயமே பாவிகளுக்கு தண்டனை உண்டு. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே பரிசுத்தமுள்ள தேவன், அதே சமயத்தில் தேவன் நீதி உள்ள தேவன். அந்த நீதி உள்ள தேவன் என்ன பண்ணுறார்? என்னைக்கு ஆதாம் ஏவாள் தவறு செய்தார்களோ அப்போ ஆண்டோடைய சமூகத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் மறுபடியும் அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசிக்காதபடிக்கு சுடரொளி பட்டத்தை வீசுகிற ஒரு கேருபை அங்கே வைத்து விட்டார். இப்போ மனுக்குலத்துக்கு ஒரு இரட்சகரை வாக்கு பண்ணுகிறார். அந்த இரட்சகர் இந்த பூமியில் நமக்காக பாவத்துக்கு பரிகாரம் செய்து அந்த மறுபடியும் அந்த உறவை ஏற்படுத்துகிறார். இதை தான் ஆதியாம் புஸ்தகத்தில் 3:15 வாசிக்க, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதனால தான் இந்த உலகத்தில் எல்லாரும் அந்த தெய்வ மகிமையற்றவர்களாக இருந்தபடினால தான் பாவமும் மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். ரோமர் சாப்டர் 5 first 3 verses. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எனவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று விட்டார்கள். இப்போ இயேசுவின் மூலமாக மறுபடியும் அந்த மகிமையை அவர்கள் அடைய முடியும் என்பது தான் இந்த சத்தியம். அதை இப்போ விடுதலை பெறாதபடிக்கு அந்த மகிமையை ஒருவன் அடைய முடியாது. எனவே இதில் என்னன்னாக்கா ரீஜெனரேட்டட் த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக ஒருவன் மறுபிறப்பை அவன் அடைகின்றான். ஒரு நாள் இரவிலே நிக்கோதேமு ஆண்டவராகிய இயேசுவை ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவரும் தேவன் தன்னுடனே கூற இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லும்போது, நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்கிறார். ஏன்னா கண்களிலே பார்வை இருக்கிற யாராக இருந்தாலும் இயேசு செய்த அற்புதங்களை அந்த இடத்துல இருக்க யார் வேணாலும் அதை பார்க்க முடியும். ஆனால் ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால், மேலிருந்து பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது என்பது தான் ஆண்டவருடைய அந்த கூற்று. ஏன்னாக்கா எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்று விட்டபடினாலே அந்த மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, அந்த மகிமையான ஒரு நிலைக்கு, அந்த அந்தஸ்துக்கு ஒருவனும் பிரவேசிக்க முடியவே முடியாது. அது யாரால தான் அது கிடைக்கணுனாக்கா இயேசுவின் மூலமாக தான். அதனால் ரீஜெனரேட்டட் த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக மறுபிறப்பு அவர்கள் அடைகிறார்கள். அதுதான் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பாக நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் வாசிக்கும்போது அலைவ் த்ரூ கிரைஸ்ட் அண்ட் ரெண்டாவது காரியம் அக்செப்டபிள் இன் கிரைஸ்ட். அப்போ முதலாவது அலைவ் த்ரூ கிரைஸ்ட்னா கிறிஸ்துவின் மூலமாக அந்த உயிர் பெற்றிருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, அந்த வாசிக்கலாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எனவே இலவசமாய் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். யாரும் தங்களுடைய சடங்கு சம்பிரதாயத்தினாலேயே அவருடைய பாரம்பரிய கொள்கைகளின் மூலமாகவோ ஒருபோதும் அந்த நீதியை, அந்த மகிமையான நிலையை அவன் அடைய முடியாது. அது இயேசுவின் மூலமாக தான் அடைய முடியும். ஆனாலும் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அவன் செய்த தவறுகளுக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிப்பதற்காக என்ன பண்ண நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் அவன் செய்த தவறை சுட்டி காண்பிக்கிறது. ஆனால் அவனுக்கு அது விடுதலை கொடுக்கறது இல்லை. இப்போ அது 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் நல்லது தான், ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? வாசிக்கலாம் 7ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று.
பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும் படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும் அப்படியாயிற்று. அதனால் என்ன ஆச்சுனாக்கா, இப்போ கொலை செய்யாதே அப்படின்னாக்கா கொலை செய்தால் பாவன்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. இப்போ ஆண்டவர் அது இன்னுமாய் அந்த அடித்தளத்தில் வேரோடு அது பிடுங்கப்படுவதற்காக தான் பகைத்தாலே அவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தில் உரைக்கப்பட்டது நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்கிறார். அதாவது இருதயத்திலேயே அந்த வேரை எடுத்துட்டாக்கா வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அதுதான் ஒரு மெய்யான ஒரு விடுதலை. அதனால் இயேசு சொல்கிறார், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஆனால் என்ன, இப்போ நியாயப்பிரமாணம் வந்து விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த தவறுகளை சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் வந்து அந்த உன்னத நிலையை அவனால் அடைய முடியல. வெளியில் நியாயப்பிரமாணம் செய்யாதே பண்ணாதேன்னு சொல்லி அந்த கட்டளைக்கு தான் அவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான ஒழிய அவன் ஆன்மா இன்னும் மரித்த நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் என்றைக்கு இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அந்த ஆத்மா உயிரடைகிறது. எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே தான் ரோமரில் வாசித்த பொழுது இலவசமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே ரோமர் 5:1 வாசிக்கும்போது இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம ஆக முடியாது, தேவன்தான் ஒருவனை நீதிமான் ஆக்குகிறவர். இதுதான் அந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இப்போ ரோமர் 6 3, 4, 5 வசனம் வாசிப்போம். ரோமன் சாப்டர் 6 verses 3, 4 and 5. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். எனவே அலைவ் த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக நாம் உயிர் பெற்றிருக்கிறோன்னா நம்முடைய ஆன்மா உயிரடைந்திருக்கிறது, நம்முடைய ஆத்மா உயிரடைந்திருக்கிறது, தேவ மகிமை அடைந்திருக்கிறோம். அதை அடிமையாக இருந்தவன் இப்போ பிள்ளையாக மாறிவிட்டான். அக்கிரமக்காரன் இப்போ நீதிமான் ஆகப்பட்டு விட்டான். பாவியாக இருந்தவன் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டான். இதெல்லாம் யாரால் கிடைச்சிச்சுன்னா இயேசுவின் மூலமாக. அதான் ரோமர் 6:27 வாசி, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஸோ 2 காரியங்கள் வாசிக்கிறோம், அவர் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் அவர் ரெக்கன்சிலியேஷன். நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த திருடன், அந்த கள்ளன் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தை வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இன்றே என்னுடன் கூட பரகதியில் இருப்பார். ஒரு சனப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு, பாவி நரகத்துக்கு போக வேண்டியவன் அக்கிரமக்காரன். ஒரு சனப்பொழுதில் அவனை நீதிமான் ஆக்குனது கர்த்தர், அவன் செய்த செயல்கள் அல்ல, இயேசுவின் மேலே வைத்த விசுவாசம். இதுதான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தராய் இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் எந்த இடத்துமா எந்த பின்னணியாக இருந்தாலும் ஒருவன் அந்த சபைகளுடைய கொள்கைகளை அவன் கடைபிடிக்கிறதுனாலையோ பாரம்பரியத்தினாலேயோ ஒருபோதும் ஒருவன் மறுபடி பிறக்க முடியாது, அவன் ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியாது. உதாரணமாக சங்கீதம் புஸ்தகத்தில் 49ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சாம் நம்பர் 49 verse 6 onwards. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. எனவே சரீர மீட்பே முடியாதென்றால் ஆத்ம மீட்பு ஒருபோதும் ஒரு மனிதனாலே முடியாது. அதனாலேயே மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? அதனால மனிதன் தன் வாழ்க்கையில் உலகம் முழு என்ன தான் செஞ்சாலும் ஒருபோதும் அவன் தன்னுடைய ஆத்மாவிலே உயிரை அவனால் பெற்றுக் கொடுக்க முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரத்தத்தை கொடுக்கலாம், அவங்களுக்கு இருக்க இருதயத்தை கொடுக்கலாம், அவங்களுக்கு கல்லீரல் சரீர உறுப்புகளை மற்றவர்களுக்கு தானம் செய்ய முடியும். ஆனால் ஒருவருடைய உயிரை இன்னொருத்தருக்கு தானம் செய்ய முடியாது. ஆனால் இயேசு தமது ஜீவனை கல்வாரியிலே நமக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இயேசு சொல்கிறார், நானும் திருடன் திருடவும் கொல்லவும்
அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். உதாரணமாக ரோமருக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 5 verse 24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கின தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் அப்படிப்பட்டவனுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. ஏன்னா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு வாழ்வுக்கு அவன் உட்பட்டு விட்டான். அந்த வாழ்வில் உட்பட்டவன் அந்த வாழ்விலே நிலைத்திருந்தால் அவனுக்கு அதனுடைய முடிவு வந்து நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் அவர் ஜஸ்டிஃபிகேஷன், நாம் வந்து நீதிமான் ஆக்கப்படணும். அது மாத்திரமல்ல, ஏற்று ஆண்டவரோடு அந்த ஒப்புரவாகுதல் இயேசுவின் மூலமாக தான் கிடைக்கும். அதே ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 வசனம் வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 5 verses 9, 10 and 11. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எனவே மரணமே ஆண்டவரோடு கூட ஒருவனை ஒப்புரவாக்குது, நீதிமானாக்குனாக்கா இயேசு மரித்தவர் மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தவராகவும் இருக்கின்றார். எனவே உயிரோடு கூட எழுந்தவராக இருக்கிறபடியினாலே அந்த ஆத்மா வந்து உயிரடைந்து என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை இது பெற்றுக்கொள்கிறது. ஆனால் தான் அந்த தேவனோட அந்த ஒப்புரவாக்கு தான் இன்றைக்கி அந்த இயேசுவின் மூலமாக தான் கிடைக்குமே ஒழிய வேறு எந்த மூலமும் கிடைக்கும். உதாரணமாக 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5 verse 19 onwards. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசுவின் மூலமாக தான் நாம் தேவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆக முடியும். அந்த இயேசுவின் மூலமாக தான் தேவனோடு ஒப்புரவாக முடியும். ஸோ வி ஆர் அலைவ் டு கிரைஸ்ட். நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்முடைய ஆன்மா உயிரடைந்திருக்கிறது. நாம் தேவனுக்கு பார்வையில் நீதிமான் ஆக்கப்பட்டோம். தேவனுடைய நீதிமான் ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த கல்வாரி சிலுவையிலே நாம் செய்த தவறுகளுக்கு ஆண்டவர் பாவத்துக்கு பரிகாரம் செய்து விட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறுகள் செய்யும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் ஒருவர் தான் நீதி உள்ளவர். அவர் ஒருத்தனை பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். ஒரு மனிதனை ரட்சிக்கிறது இந்த உலகத்தில் இயேசு தவிர வேறு யாரும் இல்லை. அதனால தான் அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல், இயேசுங்கிற நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எனவே ஒரு மனிதன் இந்த பூமியில் இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன பண்ணுகிறான்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவன் மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறான், மறுபிறப்பை அடைந்து விடுகிறான். இதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது தீத்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம் வாசிப்போம். டைட்டஸ் சாப்டர் 3 verse 4, 5, 6. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அவர் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் ரெக்கக்னைசேஷன், நமக்கு நீதியும் நமக்கு ஆண்டவரோடு ஒப்புரவும் இயேசுவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் ஒழிய வேறு எந்த வகையிலையும் கிடைக்காது. அது மாத்திரமல்ல, நாம் செய்கிற கிரியைகளினாலே அது கிடைக்கிறதில்ல. கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால தான் ஒரு மனிதன் முதலாவது ஆண்டவருக்கு ஏற்படுவேன்னா அவன் மறுபடி பிறந்தாடும். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 Peter chapter 1 verses 23, 24 and 25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. எனவே நற்செய்தியே அறிவிக்கப்படுகிற அந்த வசனத்தை தான்
இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த வசனத்தின் வைத்து யார் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனோடு அந்த சமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் ஏசாயா 45:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்குகிறது. ஸோ முதல் ரீஜெனரேட்டட் த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் மறுபடைந்தோம். அது எப்படின்னாக்கா அலைவ் த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக நாம் அந்த ஆன்மீக ரீதியாக நம்முடைய ஆன்மா உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. எனவே ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கு தான் அந்த உறவு ஏற்பட முடியும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது என்ன சொல்கிறார், அவர்கள் சரீரத்தில் மரித்தவர்கள் தான், ஆனால் ஆன்மாவிலே உயிருள்ளவர்கள். அப்போ சொல்லும்போது சொல்கிறார், நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவன் என்று சொல்கிறார். எனவே குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டபடினால ஜீவனுள்ள தேவனோடு கூட அந்த உறவு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இது எல்லாம் யாரின் மூலமாக கிடைக்குன்னா இயேசுவின் மூலமாக. அதனால தான் பவுல் சொல்வது பழைய ஏற்பட்ட நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த காரியம் ஒருத்தனை தவறை சுட்டி காண்பிக்க ஒழிய அவன் ஆன்மாவுக்கு உயிரை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணம் அவனை கண்டிக்குமே ஒழிய அவனை விடுதலை பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை பண்ணுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறார், மனக்கனை திறக்குகிறார், பரிசுத்தமானாக்குகிறார், நீதிமான் ஆக்குகிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் இறுதி வசனம் 2 வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எனவே முதல் காரியம் அலைவ் த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக நாம் உயிர் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆன்மா உயிரடைந்திருக்கிறது. உயிருள்ள தேவனோடு கூட நமக்கு அந்த உறவு ஏற்பட்டு விட்டது. பாவியாக இருந்த நான் இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன். அடிமையாக இருந்த நான் பிள்ளையாக மாறிவிட்டேன். அக்கிரமக்காரன் இந்த நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன். இன்றைக்கு நித்திய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்த என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அந்த விடுதலை கொடுத்து சுதந்திரவாளியாக்கி விட்டார். கொலோசியரில் வாசிக்கிறவுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி விட்டார். இதெல்லாம் பேதுரு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கவும். 1 Peter chapter 1 verses 3 onwards. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, உயிருள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எனவே மிகுந்த இரக்கம், ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு விசுவாசித்தால் போதும், அவனை ஆண்டவர் கிருபையாக ரட்சிக்கிறார். அந்த தேவனோடு கூட அந்த ஒப்புரவாக்குதலை இயேசுவின் மூலமாக நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஸோ அலைவ் த்ரூ கிரைஸ்ட் எப்படின்னாக்கா அவர் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் அவர் ரிகன்சிலேஷன், நமக்கு நீதியும் கிடைக்கிறது, அதே சமயத்தில் தேவனோடு நமக்கு அந்த ஒப்புரவும் உண்டாகிறதை நாம் பார்க்கின்றோம். 2வது காரியம் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அக்செப்டபிள் இன் கிரைஸ்ட். அந்த 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை மறுபடியும் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அக்செப்டபிள் இன் கிரைஸ்ட். இப்போ அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னாக்கா, நம்முடைய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஆவினை பிற பாவம் மரணம் என்கிற பிரமாணம்னாக்கா பழைய நீதி சட்டம் அல்லது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஒருவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, அவன் தேவனுக்கு ஏற்படைய நிலையை அவனால் அடைய முடியல. முன்பு அவன் ஒரு தவறு செய்தான். தவறு செய்ததுக்கு பரிகாரத்துக்கு பழைய ஏற்பாட்டில் பலிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி என்று சொல்லி பலிகளை ஏற்படுத்தி விட்டார். அதனால் அவன் என்ன பண்ணுவான், போய் அந்த பலிகளை செலுத்தி விட்டு என்ன பண்ணுவான், இனி நான் பாவி அல்லன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய அது அவன் ஆன்மாவை விரிப்பிக்காது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவன் கரைகள் எப்படி ஒரு சரீர சுத்தி, ரோமருக்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அது சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணுமே ஒழிய அது சடங்கு தானே ஒழிய ஒருபோதும் அவனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்காது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ chapter 9 verse 13 and 14. அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்
நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அது சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை மாம்சம், ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே குற்றமற்ற நிலையிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை நாம் அடைய முடியும். ஸோ லா ஆஃப் சின் அண்ட் டெத் என்ன ஒன்றுனாக்கா, உதாரணமாக ரோமருக்கு நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்குறோம். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் 15 வாசிப்போமே. 7:15 ரோமர் 7:15 onwards. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. எனவே தான் லா ஆஃப் சின் அண்ட் டெத், பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணம் ஒருவனை அடிமைப்படுத்துமே ஒழிய அவனுக்கு விடுதலை கொடுக்காது. அவனை குற்றவாளி என்று சுட்டி காண்பிக்குமே ஒழிய அவனுக்கு விடுதலை ஒருபோதும் கொடுக்க முடியாது. அதனால் நியாயப்பிரமாணம் தவறானதான், நியாயப்பிரமாணம் நல்லது தான். அதனால் தவறு என்று சுட்டி காண்பிக்கிறது நல்லது தான். ஆனால் அவனதிலிருந்து அவனுக்கு விடுதலை அது கொடுக்க போகிறதில்ல. ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை நான் இது செய்யலை அப்படின்றதுனால ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை அடைய முடியாது. அந்த ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் இயேசுவின் மூலமாக தான் அவன் அடைய முடியும். அதுதான் லா ஆஃப் சின் அண்ட் டெத். அதனால தான் ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிற நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ அதுதான் லா ஆஃப் சின் அண்ட் டெத், பாவ மரணம் என்கிற பிரமாணம். ஆனால் இன்றைக்கி இயேசு மூலமாக நமக்கு கிடைக்கிறது லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுதான், நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவனோடு அந்த உறவை ஏற்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேசத்திலே நாம் வாசம் பண்ணவும் ஜீவனுள்ள மக்களுக்கு உண்டாகிற எல்லா சுதந்திரத்தையும் ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 5:8 வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 5:8 onwards. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், இயேசுடைய மரணமே ஒருவனை தேவனோடு ஒப்புரவாக்கும் என்றால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இயேசு மரித்தவர் மாத்திரமல்ல, அது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராய் இருக்கின்றார். உயிரோடு எழுந்தவர் மாத்திரமல்ல, அந்த விசுவாசிக்கிற மக்களுக்கு அந்த ஆன்மாவிலே அந்த ஜீவனை கொடுத்து விட்டார். அதனால் ஜீவனுள்ள தேவனுக்கும் ஜீவனுள்ள ஆத்மாவுக்கும் உறவை ஏற்படுத்தினது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக. அதனால் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்றால் என்ன அர்த்தம்? அதாவது அதே 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனம் வாசிக்கிறோம், ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினாலே மரணம் வந்தது. அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், ஆதாம் முதல் மோசே வரைக்கும் என்ன பண்ணுது, பாவமானது ஒரு மனிதனை ஆட்கொண்டு விட்டது, அடிமைப்படுத்தி விட்டது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் மூலமாக தான் ஒருவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைக்கிறது மாத்திரமல்ல, 16-17 வசனம் வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 5:16 and 17. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எனவே இயேசுடைய மரணமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவத்திலிருந்து விடுதலை, அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும் என்றால்,
இயேசுனுடைய உயிர்த்தெழுது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவன், அவருடைய ஆவியானது அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து அவனுடைய வாழ்க்கையில் நித்தியத்துக்கும் அவன் ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கும் நித்திய மகிமைக்கும் அவன் பாத்திரவானாய் மாற்றுவது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அதனால தான் வாசிக்கும்போது நம்ம நாட் ஒன்லி வி ஆர் அலைவ் த்ரூ கிரைஸ்ட் பட் வி ஆர் அக்செப்டபிள் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்புடையவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்போ கிறிஸ்துவுக்குள் ஏற்புடையவர்கள் என்றால் முதலாவது ஒருவன் இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது 2 கொரிந்தியர் 5:17 இப்படி வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 5:17 ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான, இவையெல்லாம் யாரால் உண்டாயிற்று, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிற்று என்று சொல்லி 18 வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய கிரிகைகளினாலேயோ சடங்கினால சம்பிரதாயத்தினாலே ஒரு புதிய சிறுசியாய் மாற முடியாது. அதனால் நாம் செய்த நீதியின் கிரிகைகள் நிமித்தம் அவர் நம்ம ரட்சியாம். நீதியின் கிரிகைனா ஞானஸ்நானம் என்பது நீதியின் கிரிகை. இப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? அப்போ யோவான் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்களே எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் போது அவர் என்ன சொல்கிறார்? உன்னை தான் இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், அதை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவன் ஏற்படுத்தின ஒரு நீதி, அந்த நீதிக்கு ஏற்ப இயேசுவும் என்ன பண்ணுகிறார்? ஞானஸ்நானம் எடுக்கிறார். அதே மாதிரி தேவன் ஏற்புடைய நீதி, தேவன் வைத்த ஒரு அளவு, தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது என்பதை வேதத்தின் மூலமாக ஆவியானவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஏற்புடைய நிலையிலே நாம் இருக்கணும். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 16 வாசிக்கப்போம். John chapter 16:7 onwards. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எனவே ஆவியானவர் இன்றைக்கு பார்க்கும் பொழுது சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு எதை குறித்து கண்டித்து உணர்த்துவாரா? நீதியை குறித்து, தேவனுக்கு ஏற்புடைய நிலையை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா அந்த இயேசுவின் மூலமாக தான் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை நாம் அடைந்தோம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினாலே பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பரிசுத்தம் அல்லவன் இன்னும் பரிசுத்தமான் ஆகட்டும் என்று சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான். அதேமாதிரி ரோமர் 5:1 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், அப்போ நீதிமான் ஆக்கப்பட்டோம்னா தொடர்ந்து அந்த நீதியிலே நிலைத்திருக்கணும் என்பது தான் பரிசுத்த ஆவியான சபைகளுக்கு கண்டித்து உணர்த்துகிற ஒரு காரியமாக. தட் இஸ் அ லா ஆஃப் சின் அண்ட் டெத். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் கொலை செஞ்சானா அது பாவம்னு சொல்லுது. இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? பகைச்சாலே கொலைபாதகன்னு சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லும்போது இப்போ தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது? வெறும் பாவம் செய்யலை என்பதல்ல. எது தேவனுக்கு ஏற்படும்? உள்ளத்திலே ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இருக்கணும். பகைக்காதேன்றார். பகைச்சாலே மனிதன் கொலைபாதகன். இது பழைய பாட்டிலே வாழ்ந்த பக்தர்களை என்ன பண்ணாங்கனாக்கா, ஆண்டவரை சொல்லும் பொழுதே தேவனுக்கு ஏற்ற சிந்தையை அவர்கள் கொண்டார்கள். அதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரியவனுடைய நிலைமை. என்னென்னா, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியலை சிந்திக்கிறான். எப்போ கொலை செய்யாதன்னு தானே சொன்னார், அதனால் கொலை செஞ்சால் தான் பாவம், பகைச்சா பாவம் இல்லைன்னு விதண்டாபாதம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே கடவுளுக்கு பயந்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பகைக்கிறதுனால தானே கொலை செய்கிற, பகைக்காமல் இரு, அப்போ நீ கொலையே செய்ய மாட்டில்ல அப்படின்னு. இதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லிச்சு. ஆனால் யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்வது எப்படி? ஏன்னா எல்லா இடத்துலையும் தேவன் இருக்கிறார், எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறார். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராத நாட்களிலேயே அவன் அவ்விதமாய் அவன் செய்கிறான் என்றால் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ எப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஏற்படும்? இதே தான் பழைய ஏற்பாட்டில். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தார்கள். ஆபேல் ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியம் விசுவாசத்தினாலே மேன்மையான பலிகளை செலுத்தினான். ஆனால் அதே காயின் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலும் இல்லை, ஏற்புடைய பலியையும் செலுத்தவில்லை. இதே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், அவர் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொண்டால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு நினைக்கிறார் ஒழிய, சமாரிய பெண்ணை போல தான் அநேகம் பேர் அறியாததை தொழுது கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு எது பிரியமான ஆராதனை என்பதை அறியாமலே செய்கிறார்கள். அது ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல.
அதுதான் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறது என்றால் தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போ ஜெபிக்குவது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக. மனிதன முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. மனிதன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்போ ஒரு மனிதன் தோற்றத்தின்படி தான் தீர்ப்பு செய்வான். ஆனால் ஆண்டவர் தீர்ப்பு செய்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே தட் இஸ் அ லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த என்ன பண்ணுன்னா ஒருத்தனை தண்டிக்கும் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தண்டனைக்குரியவனை அவனுடைய வாழ்க்கையை உணர்வடை செய்து அவனுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது தான் அந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இயேசு மூலமாக இருக்கிற ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே ஃப்ரீடம் இஸ் ஒன்லி த்ரூ கிரைஸ்ட். ஒரு அந்த சுயாதீனத்தில் தான் பழைய ஏற்பாட்டில் அதே தான், புதிய ஏற்பாட்டில் அதே தான். 119 142 வசனம் இப்படி வாசிக்கிறோம். சாம் நம்பர் 119 verses 142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். எனவே ஆண்டவர் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் ஆண்டவருடைய நீதி நித்திய நீதி தான். அது பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு நீதி, புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நீதி இல்லை. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தாலும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் தாண்டி தேவனுக்கு ஏற்புடைய நிலையை நினைத்தார்கள். உதாரணமாக ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் பிறப்ப ஒரு தேசத்துக்கு கீழ்ப்படிந்து போனான்னு சொல்லி வாசிக்கிறோம். எபிரேயர் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார், அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு அதே போனால் அவருடைய சந்ததியில் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசிக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. ஆகையினால இந்த தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. ஒருவன் காணாத அந்த தேசத்தை கண்பதற்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்து போனான், அது ஏற்புடைய நிலை. ஆனால் விடுதலையாக்கப்பட்ட ஒரு மக்கள், ஆபிரகாம் எந்த அடிமைத்தனத்திலும் இல்லை, விடுதலை அழைச்சாரு கீழ்ப்பட்டு வந்தான். ஆனால் இவர்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவும் இல்லை, கீழ்ப்படியும் இல்லை. அதனாலே அந்த வாக்குத்தத்தம் தேசத்திலே அவர்கள் போய் சேரவில்லை. அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்காமல் போயிற்று. அதனால தான் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. ஸோ தட் இஸ் த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சுயாதீன நிலையிலேயே நம்மை சுதந்திரவாளியாக வைத்திருக்கோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு லா ஆஃப் சின்ன பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அவனை குற்றப்படுத்தும், அவனை தண்டிக்கும். இதுதான் அந்த நிலைமை. அப்போ இயேசுவின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலேயே தொடர்ந்து வாழ்வதற்கு வழி செய்வது இந்த இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அதனால் இனிமேல் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றோம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸோ 2 காரியங்கள் இந்த நாளிலே செய்து ரீஜெனரேட்டட் த்ரூ கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் மறுபிறப்பு அடைந்துள்ளோம். எப்படி? அலைவ் த்ரூ கிரைஸ்ட். இது ரோமர் 6:3-5 வாசிக்கும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும். இது இன்றைக்கி நிறைய சபைகளில் என்ன பண்ணுறாங்கனாக்கா தண்ணீருக்குள்ளே எடுக்கிற ஞானஸ்தானத்துக்கு இது ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இது தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல. தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்கிறது என்பது அவர்கள் விசுவாசித்து ரட்சிப்படைஞ்ச பின்னதாக அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஞானஸ்தானம், நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தண்ணீருக்குள்ளே எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இயேசுக்குள்ளாக எடுக்கிற ஒரு ஞானஸ்தானம். அது மனம் திரும்புகிறவன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுடைய வாழ்க்கையிலே தேவனே செய்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அது நாம் செய்த நீதியின் கிரிகள் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்குன்னு சொல்லுவாங்க. மறுஜென்ம முழுக்கு என்பது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். இயேசு ஏற்றுக்கொள்கிறவரும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று அவன் பிழைத்திருக்கிறான். பாவத்தினால் மரித்து இழந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மிடத்தில் வைத்த அன்பினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்து விழுந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். இது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானத்தில் கொடுக்கும்போது நாம் ஞானஸ்தானம் எடுக்க தண்ணிக்குள்ளே இறங்கும்போது இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். எழுந்திருக்கும் போது இயேசு ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து தண்ணிக்குள்ளே முக்கிய அவர் எழுந்திருக்கிறாரா? யோசிக்கிறது இல்லை. கல்வாரி சிலுவையிலே அந்த மறுஜென்மம் முழுக்க அவர் எடுத்தார். அந்த இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொள்வது அந்த மறுஜென்ம முழுக்கினுடைய பலனை அவன் இப்போ விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்கிறான், மனம் திரும்பும்போது பெற்றுக்கொள்கிறான். தட் இஸ் அ லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த ஆவி தான் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இப்பொழுது அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினாலே பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திஜன். அவன் அடிமை ஆக்குகலை, அடிமையாக நாம் தான் ஒப்பு கொடுக்குறோம். இவ்வளோ பேர் எச்சிபி கொடுத்த ஆண்டவருக்கு அடிமையாக நான் ஒப்பு கொடுத்து நான் போய்கொண்டே இருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அப்படி நாம் செய்வோமானால் அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும். அதோடு இல்லை, பரிசுத்தமெல்லாம் தொடர்ந்து அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருக்கணும். நீதிமானாக்கப்பட்டவன் தொடர்ந்து அந்த நீதியில் நிலைத்திருக்கணும். இப்படி இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையிலே சுதந்திரவாளியாக இருக்க முடியும்.
ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையை எப்படி ஆதாம் ஏவாளை வைத்தாரோ அதே நிலைமை தான் இந்த நாளிலும் இயேசுவின் மூலமாக அந்த சுயாதீன நிலைமையை நம்ம வைத்திருக்கிறார். இந்த சுயாதீன நிலைமையில் எந்த பிரமாணத்திற்கு நாம் உட்பட்டு போகிறோம். எனவே நாம் கற்பனைகளுக்கு உட்பட்டு போவோமானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்காது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அது மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கின்றோம். அதனால் என்ன பண்ணாங்க, மனிதனுடைய கற்பனைக்கு பயந்து தான் செஞ்சாங்க. இது ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம் வாசிங்க. ஏசாயா 29:13-14. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, ஆனால் எதன் அடிப்படையில்? மனிதனுடைய கற்பனைகளுக்கு பயந்து தான் செய்கிறாங்களோ ஒழிய ஆண்டவருக்கு பயந்து செய்கிறதில்ல. அதனால் 1 கொரிந்தியர் 7:23 அப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் சாப்டர் 7:23. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமை. மனுஷனுக்கோ மனுஷனுடைய கொள்கைகளுக்கோ மனிதனுடைய பாரம்பரியத்திற்கோ ஒருபோது நாம் அடிமையாகக்கூடாது. அதுதான் கொலோசியர் 2 வாசிக்க 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். லௌகீக ஞானத்தாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ரீஜெனரேட்டட் த்ரூ கிரைஸ்ட் நாம் மறுபடியும் இயேசுக்குள்ளாக மறுபடியும் ஜனப்பிக்கப்பட்டிருக்கோம். மறுபிறப்பு அடைந்துள்ளோம். மறுபிறப்பு அடைந்துள்ள நான் இனி அடிமை அல்ல. மறுபிறப்பு அடைந்துள்ள நான் இனி வாழ்க்கையிலே தண்டிக்கப்படுகிறவன் அல்ல, நான் விடுதலையாக்கப்பட்டவன். எனவே நான் அக்கிரமக்காரன் அல்ல, நான் நீதிமான். நான் பாவியாக இருந்தேன், இப்போ பரிசுத்தவான். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு விடுதலை நிலை. அந்த விடுதலை நிலையிலேயே நாம் என்ன பண்ணணும், தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமென்றால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு ஏற்ப நாம் நடக்க வேண்டியது அவசியம். அதான் தொடர்ந்து அதில் வாசிக்க மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனு சமானம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு ஏற்றவைகளை எது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சிந்திக்கிறான், மாம்சத்துக்குரிய மாம்ச சிந்தையை நினைக்கிறான். எனவே தேவனுக்கு ஏற்ற ஒரு நிலை இருக்கிறான். அப்போ பேதுருவை குறித்து வாசிக்கிறான், அப்போஸ்தலர் தான். ஆனால் அவர் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்தித்தபடியினால தான் பிசாசு அவர் என்ன பண்ணுகிறான், அவர் மனதை ஆட்கொள்ள முயற்சிக்கின்றான். அதனால் தான் எனக்கு பின்னாக சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். அதனால் எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற ஒரு நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளணும், அங்கே இருக்கணும், அறிந்திருக்கணும். அறியாமல் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஏற்ற நிலையை நாம் அடைய முடியாது. அதில் தான் வேதத்தில் வாசிக்கும்போது தேவனையும் நம்முடைய கர்த்தர் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமானம் பெருக கிடவுது. ஆனால் சபைகளில் என்ன பண்ணுறாங்க, தொழுது கொண்டாரைட்டு அறியாமல் தொழுது கொள்கிறார். சமாரி பண்ண தொழுது கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வாயினாலே தொழுது கொள்கிறார். இருதயமோ உலகத்தில் சார்ந்து இருக்கிறது. அது ஆண்டோருக்கு ஏற்புடைய நிலை அல்ல. பாரம்பரியமாக சடங்காச்சரமாக செய்கிறார்கள், விசுவாசத்தினாலே செய்கிறது அல்ல. இது எல்லாம் அந்த மாம்ச பிரகாரமான ஒரு சட்டம் தானே ஒழிய ஆவிக்குரிய சட்டம் இல்லை. எப்படி பழைய ஏற்பாட்டு சட்டமோ அது என்னை கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேனாக்கா வாயில் தூச்சி கனம் பண்ணிட்டாக்கா அது கனம் பண்ணது ஆயிருமா? உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்ப்பா. உள்ளத்தில் நம்ம எப்படி அவருக்கு அந்த மரியாதை கனத்தை கொடுக்குறோம், உள்ளத்தில் நாம் விசுவாசிக்கிறோமா, உள்ளத்தில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகினா பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த கடைசி நாட்கள் வாழ்கிறோம். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த சுயாதி நிலைமையிலே தொடர்ந்து நாம் நிலைத்திருப்போம். பரிசுத்தமல்ல இன்னும் இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்கட்டும். நீதியுடன் தொடர்ந்து அந்த நீதியை நிலை நிலைத்திருக்கட்டும். ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறையா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த இவ்வளவு தான் ரட்சிப்புக்காக விடுதலைக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ எங்களை வைத்திருக்க அந்த சுயாதி நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து உமக்கு பிரியமாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவர் உமக்கு அடிமையாக நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக காணப்பட ஆண்டவரை தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்தும். உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.